அனைவருக்கும் வணக்கம். ஓம் உச்சியாய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. மிக சிறப்பான அனைவருக்குமே பிரபஞ்சமும் ஈசனும் யோகமும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கட்டும். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆடி 18 அப்படிங்கிற ஒரு அற்புதம். ஏன்னா அந்த போர்க்களம் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 17ஆம் தேதி வரையிலும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், புதிய காரியமாக இருக்கும், ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும், எதுவுமே செய்ய வேண்டாம், நிசப்தம். ஸோ இனிமே வரக்கூடிய நாளில் இப்போ கேட்பாங்க, பத்திரம் நான் இப்படி இடம் பார்த்து வச்சுட்டேங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? தாராளம் பண்ணலாம். திருமணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். இதுலேயே நமக்கு வாஸ்து நன்னாள் வருது. வாஸ்து நாளில் மட்டும் அஷ்டமி, நவமி, எந்த ஒரு திதியையும் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு மாதத்தையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்துக்குவே உரிய, அந்த பூமிக்காரனுக்கே உரிய இறைவனுடைய வழிபாடு. பூமிக்கு நம்ம பூஜை போடுறதுனால எந்த தோஷமும் அவரை மீறி நடக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆடி 18ங்கிற பெருக்கு இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு நிறைய இடம் பூமியெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா திங்கட்கிழமை சோமவாரத்தோடு பிறக்கக்கூடிய சித்தயோகத்தோடு பிறக்குதுங்க. இந்த ஆடிப்பெருக்கு என்ன விசேஷம்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் நம்ம மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய தாலி சரடு, இதுபோல் வளையல், நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம நிறைய பேர்த்துக்கு தானம் பண்ணணும். ஆறு, குளம், ஏரி, நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம போயிட்டு அந்த குடும்பத்தோடையும் அக்கம்பக்கம் அந்த நண்பர்களோடையும் போய் நம்ம சேர்ந்து குளிச்சுட்டு ரொம்ப அழகாக அந்த பிரபஞ்சத்தோட அந்த நீர்நிலையில் அந்த சூரிய பகவானை வழிபாடு எடுத்து காலையில் மேக்சிமம் 11 மணிக்குள்ளே அதை முடிச்சிருங்க. ஏன்னா அந்த உச்சிக்கால நேரத்தில் செய்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம இன்றைக்கி வழிபாடு எடுக்கும் பொழுது, அந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது, என்ன காரியத்துக்கு மெயினாக நம்மளுடைய வீட்டில் மங்களம், ஒரு திருமண வைபோகம் நடக்கணும், அல்லது காரிய சித்தி நடக்கணும், எங்கள் கணவர் நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், எந்த விஷயத்தை நீங்கள் அந்த 7 சப்த கன்னிமார்களை அந்த மணலில் பிடிச்சு வச்சு அல்லது மஞ்சள் பிள்ளையாரில் பிடிச்சு வச்சு பூவெல்லாம் வச்சு நைவேத்தியத்துக்கு பொருட்கள்லாம் வச்சு 4 பேர்த்துக்கு தானம் பண்ணுறதுக்கு பலகாரம், பட்சணம், அதே போல் பழங்கள், அந்த நவாப்பழமெல்லாம், பேரிக்காய், கொய்யா, இதெல்லாம் இப்போ சீசனுங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் இயற்கை காய்கறிகள், இயற்கை பழங்கள்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இப்போ விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி நம்ம சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் தானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ இந்த ஆடிப்பெருக்கிலேருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிடலாம், நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு உபயோகமாக இருக்கலாம். அப்போ ஆவணி மாதம் நம்ம முக்கியமான விஷயங்கள், சுபகாரியமெல்லாம் நடத்துறதுக்கான விஷயமெல்லாம் இன்றையிலேருந்து நீங்கள் அதற்கான பிளான் போடுங்க, நல்லா இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.